Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th standard maths term 2 exercise 1.2ல 5th question பார்க்கலாம். Find the HCF and LCM of the number 154, 198 and 286. Okay, then இங்க வேல்யூக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு HCF and LCM find பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம prime factorization methodல given valuesக்கெல்லாம் factors first find பண்ணிக்கலாம். Okay, given number எடுத்து எழுதிக்கலாம். 154, then 198, then 286. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 154, 198, then 286. ஸோ இந்த வேல்யூ 2 டேபிளில் டிவைட் ஆகும். 154 வந்து நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 7 2s are 14. 1 கன்சிடர் பண்ணுறோம், டிவைட் ஆகாது. ஸோ 15 எடுத்துக்கிறோம். 7 2s are 14, ரிமைனிங் 1. இங்கே பக்கத்தில் இருக்குன்னா இங்கேயும் 14 கன்சிடர் பண்ணுவோம். again 7 2s are 14. தென் 77 வந்து நமக்கு 7th டேபிளில் 11 டைம் டிவைட் ஆகும். again 11th டேபிளில் 1 டைம். ஓகேவா? 198க்கான ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 198 2 டேபிளில் டிவைட் ஆகுமா? 1 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டிவைட் ஆகலை, 19 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே 9 2s are 18, ரிமைனிங் 1. இங்கே 18 கன்சிடர் பண்ணுறோம். again 9 2s are 18. 99 வந்து 3rd டேபிளில் டிவைட் ஆகும். 3 3s are 9, 3 3s are 9. okay, again 3rd டேபிளில் 1 time 3 and then again 1 time 3. then 11th டேபிளில் 11 1 time. ஓகேவா? then 286 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும். 1 2s are 2, 4 2s are 8, then 3 2s are 6. ஓகேவா? then இந்த 143 அப்படிங்கிறது நமக்கு ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ அதனால் 11th டேபிளில் டிவைட் ஆகும். 1 11s are 11, ரிமைனிங் வந்து நமக்கு 3. ஸோ 33 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா 3 டைம் வந்து 33 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து எழுதலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 154, 198, then 286. 154க்கு 2 into 7 into 11. 198க்கு 2 into 3 into 3 into 11. 286க்கு 2 into 11 into 13. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும்? HCF அண்ட் LCM ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு HCF ஃபைண்ட் பண்ணலாம். HCF ஆஃப் 154, 198, then 286. that is equal to HCF அப்படின்னா என்ன அர்த்தம்? காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த 3 வேல்யூக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சைடில் 2, தென் இந்த சைடில் நமக்கு 11. ஓகேவா? அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ இந்த 2 வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 into 11 that is equal to 22. ஸோ இந்த given நம்பருக்கான HCF என்ன? நமக்கு 22. தென் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? LCM ஃபைண்ட் பண்ண போகிறோம். LCM ஆஃப் 154, 198, then 286. இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 2 into 11 நமக்கு காமன் ஃபேக்டர் இல்லையா? தென் என்ன நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்குன்னா 198க்கு இங்கே 3 காமனாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த காமனான வேல்யூக்கு ஒரே ஒரு 3 இங்கே நம்ம எழுதிக்கலாம். ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது? இங்கே மேலே 7 இருக்குது, தென் இங்கே கீழே 13 இருக்குது. சரியா? ஸோ இப்போ ரிமைனிங் எழுதக்கூடிய வேல்யூஸை எல்லாமே சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 11 22 into 7 into 3, 7 3s are 21 into 13. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 18,000
18 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் காமனான வேல்யூஸை எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 22 இன்ட்டு 21 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணும்போது 18,018 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து ஒன்னுக்கான HCF அதாவது 154, 198, தென் 286க்கான HCF 22, LCM 18,018. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.